அதிதி அர்ஜுனிடமிருந்து தப்பித்து ரிசப்ஷனுக்கு சென்று பார்க்கும்போது பாரி அங்க நின்று கொண்டிருந்தான். பாரி யாரிடமோ போனில் உரையாடிக் கொண்டிருந்தான். அதிதி அவனை பார்த்துவிட்டு எதுக்கு தொல்லை கொடுப்பான்னு நினைத்து அங்கிருந்து சென்று விட்டாள். பாரி போன் பேசி முடித்துவிட்டு அறைக்கு வர அர்ஜுன் கட்டிலில் படுத்துக்கொண்டு கால் மீது கால் போட்டபடி ஒரு பேனாவை தூக்கி போட்டு விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் முகம் எங்கும் புன்னகைதான். பாரி அவனிடம் வந்து, அர்ஜுன், அதிதியை ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணியா என்று கேட்க, அவ பயந்து ஓடிட்டா என்று அர்ஜுன் கூலாக சொன்னான். பாரி அதிர்ந்து, என்னது பயந்து ஓடிட்டாளா? ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? அவகிட்ட கொஞ்சம் நல்லாதான் பேசுறா என்றான். அர்ஜுன் சலித்து கொண்டே, வரமாட்டிக்குதுகா, நான் என்ன பண்றது? எல்லார்கிட்டயும் நல்லாதான் பேச வருது, ஆனா அவகிட்ட மட்டும் கடுகடுப்பாதான் பேச முடியுது. அப்படியே பழகிட்டேன்டா என்றான். பாரி தலையிலே அடித்துக்கொண்டு, அட போடா என்று சொல்லி எழுந்திருக்க, ஏதோ ஞாபகம் வந்தவன், டேய், உன் நெஞ்சில அதிதி பேரை டாட்டூ போட்டிருக்கிறதா சொன்னியே, அதை காட்டு என்று சொல்லி கேட்டான். முடியாது என்ற ஒற்றை வார்த்தையில் அர்ஜுன் முடித்துவிட்டான். நான் பார்த்தே ஆகணும் என்று பாரி சொல்லி அவனின் சட்டையை கழட்ட முயற்சி செய்ய, அதை அர்ஜுன் தடுக்க முயற்சி செய்ய, இருவருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கட்டிலில் இருவரும் கட்டிப்பிடித்து உருண்டு கொண்டிருந்தனர். அப்போது அதிதி அர்ஜுனை பார்க்க பயந்து கொண்டு காஃபியை யாழினியிடம் கொடுத்து அவர்கள் அறைக்கு அனுப்ப, யாழினி அறையின் கதவிலிருந்த பெல்லை அழுத்திவிட்டு, ரூம் சர்வீஸ் சார் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வர, அங்கே அவர்கள் இருவரும் இருந்த கோலத்தை பார்த்து கண்களை விரித்துக்கொண்டு திகைத்து நின்றாள். அர்ஜுன் பாரியின் முயற்சியால் அவனின் சட்டையின் பாதி பட்டன்கள் கழட்டப்பட்டு உள்ளே இருந்த வெள்ளை பனியன் வெளியே தெரிய கட்டிலில் கிடக்க, பாரி அவன் இடுப்பின் மேலேறி அவனின் இருபுறமும் காலை போட்டபடி அமர்ந்து கொண்டு அர்ஜுனின் சட்டையை கழட்டும் முயற்சியில் இருப்பதை பார்த்த யாழினிக்கு என்னவென்று தோன்றியதோ அவள் தடுமாறிக்கொண்டே, சாரி சார், நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன் என்று சொல்லி அப்படியே வளைந்து வெளியே செல்ல, அர்ஜுன் பதறியபடி தன் மேலே அமர்ந்திருந்த பாரியை கீழே தள்ளிவிட்டு வேகமாக எழுந்தவன், டே, அவ என்னண்டா புரிஞ்சிட்டு போறா என்று தனது சட்டை பட்டன்களை போட்டுக்கொண்டே சொல்ல, போச்சு போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, இவ்வளோ நாள் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பு உன்னால இப்போ கலங்கப்பட்டு போச்சு என்று பாரி கட்டிலின் மேல் முட்டி போட்டுக்கொண்டு புலம்பியதைக் கண்டு அர்ஜுன் கடுப்பில் அருகில் கிடந்த தலையணையை எடுத்து அவன் முகத்திலே தூக்கி எறிந்து அடித்தவன், நானே அவ அதிதி கிட்ட போய் என்ன உளறி வைப்பாளோன்னு குழப்பத்தில் இருக்கேன், இதுல நீ வேற என்ன கலாய்க்கிறியா என்றான். அர்ஜுன், உன் வாழ்க்கையில முதல் முறையா அதிதியை பார்த்து நீ பயப்படுறியா? இதுதான் கர்மா இஸ் பூமராங்னு சொல்லுவாங்க. ஷேம் ஷேம் அர்ஜுன், ஒரு ஷேம் என்று பாரி அவனை கிண்டல் செய்ய, செருப்பு பிஞ்சிரும் நாயே, உன்னாலதாண்டா இது எல்லாமே என்று சொல்லி அர்ஜுன் அவனை அடிக்க கட்டிலின் மேல் ஏறியவன் பாரியை அடிக்கப் போகும்போது அர்ஜுனை திருப்பி அடிக்க பாரியும் வர, இருவரும் ஒருவர் கழுத்தை மற்றொருவர் பிடித்து குஸ்தி போட்டியில் பங்கேற்பது போல கட்டிலின் விளிம்பில் இருவரும் கிடக்க, கொஞ்ச நேரம் கழித்து யாழினி மீண்டும் காஃபியை கொண்டு உள்ளே வர, அர்ஜுனும் பாரியும் மீண்டும் கையொரு பக்கம் காலொரு பக்கம் பின்னிக் கொண்டு கிடப்பதை பார்த்து, ஐயையோ, மறுபடியும் சாரி சார், நான் காஃபியை இங்கேயே வச்சுட்டு போயிடுறேன் சார், கதவை நாக் பண்ணிக்கோங்க சார் என்று சொல்லி காஃபியை அங்கிருக்கும் டீபாயின் மேல் வைத்துவிட்டு வேக வேகமாக வெளியே ஓடி வந்து விட்டாள். அர்ஜுன் வேகமாக பாரியை விட்டு விலகி அமர்ந்து தன் நெற்றியில் கை வைத்தபடி தலையை தொங்க போட்டவன், என்னடா இது, இந்த கொடுமையை நான் எங்கடா போய் சொல்லுறது என்று அர்ஜுன் சொல்லிக் கொண்டிருக்க, பாரி அவனை பார்த்து, சரி விடுடா, நீ முதலே அந்த டாட்டூ காட்டியிருந்தா இவ்ளோ குழப்பமே வந்திருக்காது என்றான். அர்ஜுன் கடுப்பாக அவன் புறம் திரும்பி, ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழிய தூக்கி என் மேல போடுறியா? அவ அதிதி கிட்ட சொன்னா அவ என்னை பத்தி என்ன நினைப்பா என்று சொல்ல, இப்போவாத அந்த பொண்ணை லவ் பண்றதா ஒத்துக்கோ, சரி வா, கீழே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று பாரி சொல்லி அர்ஜுனை அழைத்து கொண்டு கீழே வந்தான். அப்போது அங்கே பிரவீந்திரன் அதிதியை பார்க்க வர, அதிதி அவனிடம் பேசிக்கொண்டு நின்றிருந்தாள். கீழே வந்த பாரியும் அர்ஜுனும் அதிதி எங்கே என்று தேடிக்கொண்டிருந்தனர். அப்போது பாரி யாழினியை பார்த்து, அங்க பாருடா, அந்த பொண்ணு அங்க நிக்குது என்று அர்ஜுனை எடுத்து சொல்ல, அர்ஜுன் திரும்பி பார்க்க அங்கே யாழினி நிற்பதை பார்த்து சலித்து கொண்டான். அர்ஜுன் அவனை பார்த்து, அவளை விடுடா, அதிதி எங்கடா என்றான். பாரி எதுவும் தெரியாதது போல், எதுக்குடா அவளை கேக்குற என்றான். அர்ஜுன் அவனை முறைத்து பார்த்துவிட்டு, அவளை பார்க்கதாண்டா ஹோட்டலுக்கே வந்தோம் என்று சொல்ல, அப்படின்னா அவளை லவ் பண்றதானே என்று பாரி கேட்க, அர்ஜுன் பல்லை கடித்துக்கொண்டு, ஆமாண்டா, அவ எங்க இப்போ என்று கோபத்துடன் சத்தம் இல்லாமல் கேட்க, பாரி அதிதியை கண்டு, அதோ அங்க என்று ஒரு பக்கம் கை காட்டினான். பாரி கை காட்டிய திசையில் அர்ஜுன் பார்க்க அதிதி பிரவீந்திரனுடன் பேசிக்கொண்டு நின்றிருந்தாள். அதை பார்த்த அர்ஜுனுக்கு கோபம் தலைவரை பரவியது. அவர்களை பார்த்து முறைத்து கொண்டு அவன் நிற்க, பாரிக்கு பிரவீந்திரன் யார் என்பது தெரியாமல், யார் அர்ஜுன் அவன் என்று அர்ஜுனிடம் கேட்க, அவன்தாண்டா அதிதிக்கு காஃபி ஷாப்ல ப்ரொபோஸ் பண்ணவன்
என்று சொல்லி அதிதியை நெருங்க அதிதியிடம் பிரவேந்திரன், அதிதி, இன்னைக்கு நானே உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன், ஓகேவா என்று கேட்க அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த அர்ஜுனின் கால்கள் அப்படியே நின்றுவிட்டன. அதிதி அவன் கேட்ட கேள்வியில் சங்கடப்பட்டு கொண்டே, இல்ல இந்திரன், யாழினியும் கூட இருக்கா, சோனா அவ கூட வீட்டுக்கு போய்க்கிறேன் என்றாள். பிரவீந்திரனுக்கு அவள் சொன்ன பதிலில் முகம் சுருங்கிக் கொண்டது. அர்ஜுன் அதிதியை பார்த்து, யாரடி அவன், அவன் கூட என்னடி பண்ணிட்டு இருக்க என்று கேட்க, அதிதி அவன் தன் கையை பிடித்த வலியில் கலங்கிய கண்களுடன், அவர் எங்க காலேஜ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப், சும்மாதான் பேசிட்டு இருந்தோம் என்றாள். அடிக்கடி சும்மா பேசுவீங்களோ என்று அர்ஜுன் வார்த்தைகளை தடிக்க, அதிதி அர்ஜுனை விழித்து பார்த்தாள். அவன் இவளை அசிங்கப்படுத்துவது ஒன்றும் அவளுக்கு புதிதில்லை. ஆனால் எத்தனை நாட்கள்தான் அதையெல்லாம் பொறுத்து கொண்டே அவளாலும் இருக்க முடியும்? அவனுக்கு முகத்தில் அறைந்தாற்போல் பதில் தர நினைத்தாலும் அப்படி பேச அதிதிக்கு வரவில்லை. நீங்க எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவர லவ் ப என்று வார்த்தைகள் தந்தி அடித்துக்கொண்டு அவள் சொல்லி முடிக்கும் முன் அவளின் கரத்தை பிடித்திருந்த அவனது கரம் இப்போது அவளது கழுத்தை பிடித்தது. இதை பார்த்து யாழினியும் பாலியும் அதிர்ந்து விட்டார்கள். அர்ஜுன் முகம் சிவந்து போக அவளின் கழுத்தை நெரித்து சுவற்றில் ஓட்ட வைத்தவன் மேலே தூக்கினான். அவள் கால்கள் அந்தரத்தில் பறந்து கொண்டிருந்தது. அர்ஜுன் அதே கோபத்துடன், மறுபடியும் சொல்லு என்று அவன் கர்ஜிக்க, அர்ஜுன் கழுத்தை நெரித்ததில் அதிதியின் கண்கள் மேலே சொருகுவதைக் கண்டு அவளது கழுத்தை விடுவித்தான். அதிதியின் கால்கள் தரையில் நிற்க முடியாமல் தள்ளாடியபடி இருமிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் பெருமூச்சு விட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்த நினைத்தாலும் அது முடியவில்லை. தன் முகத்தை அவள் பார்க்காமல் இருந்தாலே அவளை அந்த பாடுபடுத்தி எடுப்பான். இப்போதோ அவள் மனதையே வேறு ஒருவனுக்கு கொடுக்கப் போவதாக சொல்வதை எப்படி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அர்ஜுனின் செயலைக் கண்டு பாரியும் யாழினியும் அதிர்ச்சி குறையாமல் நின்றிருந்தனர். அதே நேரம் அந்த ஹோட்டலின் வாசலில் மோகனின் கார் வந்து நின்றது. அர்ஜுன் என்னும் அரக்கனின் பிடியிலிருந்து இன்று எப்படி தப்பித்து உயிர் பிழைக்கப் போறோமோ என்று நினைத்துக் கொண்டிருந்த அதிதியின் கண்முன்னால் கடவுள் போல வந்து நின்றார் மோகன். மோகனை பார்த்து அர்ஜுனும் அமைதியாகிக் கொள்ள மோகன் அவர்களை நெருங்கினார். மோகன் அங்கு அர்ஜுனை கண்டு திகைத்தவர் அவனை பார்த்து, இங்க என்ன அர்ஜுன் பண்ற என்று கேட்டார். ஃப்ரெண்டோட சும்மா வெளியில வந்தேன்பா என்றான். அதிதியின் முகத்தில் பதட்டம் இருப்பதை பார்த்த மோகன், அர்ஜுன் அதிதியை ஏதோ தொல்லை செய்திருக்கிறான் என்று நன்றாகவே புரிந்து கொண்டார். மோகன் அதிதியிடம், அதிதி, உனக்கு வேலை முடிஞ்சிடுச்சா? நான் வீட்டுக்கு தான் போறேன், அதனால நீயும் என் கூடவே வாமா என்றார். அதிதியும் அர்ஜுனிடமிருந்து தப்பிட்டால் போதும் என்று அவருடன் அங்கிருந்து சென்றுவிட்டார். அர்ஜுனுக்கு அதிதி சொன்னது மட்டும்தான் மூளைக்குள்ளிருந்தது. இருவரும் காதலிக்கிறார்களா என்று யோசித்துக் கொண்டே நின்றிருந்தவன் தோள் மீது கை வைத்தான் பாரி. அர்ஜுன் பாரியை பார்க்க, ஏண்டா அந்த பொண்ண சமாதானப்படுத்தி லவ் பண்ணுவன்னு நினைச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தா அவ கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குற, ஏண்டா இப்படி பண்ற என்று பாரி கேட்டான். சலித்து கொண்ட அர்ஜுன், எனக்கு இங்க ஸ்டே பண்ற மூடே போயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று அர்ஜுன் சொல்ல, எதுக்கு அங்கேயும் போய் அவளை தொல்ல பண்ணவா, வா இங்கே தங்கலாம் என்று பாரி சொல்லி அவனை அழைத்துக் கொண்டு அறைக்குச் சென்றான். அதிதியை பார்த்துவிட்டு சென்ற பிரவேந்திரன் அவன் நண்பர்களை சந்திக்கச் சென்றான். அங்கு அவன் நண்பர்கள் மது அருந்திக் கொண்டிருந்தார்கள். பிரவேந்திரனை பார்த்ததும், வாடா இந்திரா, இன்னைக்கு நீ ரொம்ப லேட் என்று நண்பன் ஒருவன் சொல்ல, பிரவேந்திரன் தன் நண்பன் வசந்த் மீது சாய்ந்து அமர்ந்து கொண்டு, சீக்கிரமா வந்து என்ன பண்ண சொல்லுற என்று கேட்டான். இங்க பார்ட்டியில நீ ஜாயின் பண்ணலையா என்று வசந்த் கேட்டான். இல்லடா, இனிமே நான் குடிக்கிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன் என்று பிரவேந்திரன் சொல்ல, ஏண்டா வாத்தியார் வேலைக்கு போனதுக்கப்புறம் நல்ல புள்ளையா மாறிட்டியா என்று அவன் நண்பர்கள் கூட்டத்திலிருந்த ஒருவன் கேட்க, அங்க இருக்க ஒரு பொண்ணு மேல லவ் வந்துடுச்சு என்று வெட்கப்பட்டு கொண்டே சொன்னான். வசந்த் ஒரு முழு பாட்டிலை எடுத்து வாயில் கவிழ்த்து கொண்டிருந்தவன் பிரவேந்திரன் சொன்னதை கேட்டு பொறையேறி வாயிலிருந்த மதுபானமெல்லாம் எதிரிலிருந்த அவன் நண்பர்களின் மேல் கொப்பளித்து விட்டான். வசந்த் அதிர்ச்சி முகம் மாறாமல் பிரவேந்திரனை பார்த்து, என்னடா சொல்லுற, அங்க இருக்க புள்ளைங்களுக்கு பாடம் எடுக்க சொல்லி உன்னை அனுப்பினா லவ் பண்றதா சொல்லுற, ஒரு வார்த்தையார் பண்ற வேலையாடா இது என்று கேட்டான். மெழுகு பொம்மை மாதிரி இருக்காடா, லவ் வராம என்னடா பண்ணோம், இதுல ஹைலைட்டே அவளும் என்ன லவ் பண்றா, அதுதான் என்று பிரவேந்திரன் சிரித்து கொண்டே சொல்ல, அவன் நண்பர்கள் எல்லோரும் அவனை திகைத்து போய் பார்த்தனர். ஒருவனோ, தே வசந்த், அவனுக்கு என்னடா ஆச்சு, இவ்வளவு நாளா எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போ வந்து லவ் பண்றான்னு சொல்லுறான், குடிக்கிறத நிறுத்திட்டான்னு வேற சொல்லுறான் என்று கேட்க, வசந்த் கீழே இருந்த மதுவை எடுத்து தன் வாய்க்குள் ஊற்றி விழுங்கிவிட்டான். இவன் இப்படிதாண்டா ஆரம்பத்துல சொல்லுவான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு வந்துடுவான். இப்படிதான் திவ்யா விஷயத்துல பண்ணான். திவ்யா கூட ஊர் முழுக்க சுத்திட்டு
அவ அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொன்ன உடனே அவ எனக்கு செட் ஆக மாட்டான்னு வந்துட்டான் என்றான். பிரவீந்திரன் கடுப்பாகி, இப்போ எதுக்குடா அவளை பத்தி பேசுற? அதிதி ஒன்னும் அவள மாதிரி கிடையாது. அதிதி ஒரு பொன்முட்டையிடுற வாத்துடா. மோகன் மேக்தா கிட்ட இல்லாத பணமே இல்ல. அவர் இவளுக்காக எவ்வளவு வேணாலும் கொட்டி கொடுப்பாரு. அதுக்காகவே எங்க அம்மா அவளை ஏத்துப்பாங்க என்றான். வசந்த் போதையிலேயே, கொடுப்பாரு. நீயும் உங்க அம்மாவும் பகல் கனவுதான் காணணும். டே, அவருக்கு ஒரு பையன் இருக்குதுடா. அவனுக்கு கொடுக்காம தான் எல்லாத்தையும் தூக்கி உனக்கு கொடுக்க போறாரா என்றான். பிரவீந்திரன் அவனிடம், கண்டிப்பா கொடுப்பாருடா. அவர் ஆருயிர் நண்பன் பொண்ணுக்காக கொடுப்பாருடா. நான் அதிதியை ஏமாத்தணும்னு நினைக்கல. அஃப்கோர்ஸ் அவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம்தான். பட் எங்க அம்மா அவகிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி என்னையும் அதிதியையும் பிரிச்சிட்டா. அதுக்காகதான் என்று சொல்ல, சரி கல்யாணம் எப்போ என்று வசந்த் கேட்டான். அதுக்கு மட்டும் அவ எதுவும் சொல்ல மாட்டிக்கலா, கொஞ்சம் டைம் ஆகும் போல என்று பிரவேந்திரன் உதட்டை சுழித்து கொண்டு சொல்ல, வசந்த் ஒரு டம்ளரில் மதுவை எடுத்து, அப்போ இனிமே நீ குடிக்க மாட்ட என்று கேட்டான். பிரவேந்திரன் மறுப்பாக தலையசைக்க அதை அவனே குடித்து விட்டான். அனைவரும் போதையில் உருண்டு கொண்டிருக்க, பிரவேந்திரன் தன்னுடைய போனில் அதிதிக்கு தெரியாமல் அவளை மறைந்து நின்று எடுத்த போட்டோவை பார்த்து கொண்டிருந்தான்.